நமஸ்தே. வெல்கம் டு மை சேனல். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, பரீட்சா புக்கில் இருக்கிற 7th எக்ஸசைஸ். இது வந்து பேஜ் நம்பர், ஒரு நிமிஷம் லைனில் இருங்க, பேஜ் நம்பர் 68 வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. டோட்டலாக 10 மார்க்ஸ்க்கு வரும். சரியா? 8 கொடுத்து எனி 5 வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஈச் கொஸ்டின் வந்து 2 மார்க்ஸ். சரியா? ஸோ டோட்டலாக நீங்கள் 5 எழுதும்போது உங்களுக்கு 10 மார்க்ஸ் வந்து இதிலேருந்தே ஈஸியாக வந்துடும். சரியா? நீங்கள் மீனிங்கும் எழுதணும், சென்டென்ஸும் ஃப்ரேம் பண்ணி எழுதணும். நீங்கள் தமிழ் மீனிங் படிக்கிறவங்களா இருந்தால் தமிழில் எழுதுங்க, தமிழ் மீனிங் மட்டும் படிச்சுக்கோங்க. இல்லை இங்கிலீஷில் நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தால் இங்கிலீஷ் மீனிங் மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுமே உட்காந்து எழுதக்கூடாது, ரெண்டுமே படிக்க தேவையில்லை, ஏதாவது ஒன்றும் தான். சரியா? சென்டென்ஸ் வந்து எல்லாருமே ஹிந்தியில் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, எக்ஸசைஸ்குள்ளே போகலாம். பொருள் எழுதி வாக்கியத்தில் அமைக்கவும். ஃபர்ஸ்ட் ஒன், மோர். மோர் மீன்ஸ் பீகாக், மயில். அதோட சென்டென்ஸ் பாருங்க. மோர் ஏக் பக்ஷி ஹை. மோர் ஏக் பக்ஷி ஹை. மோர் ஒரு பறவை, மயில் ஒரு பறவை. செகண்ட் ஒன், மீட்டா. மீட்டா அப்படின்னா இனிப்பான. தூத் மீட்டா ஹை, பால் இனிமையாக இருக்கிறது. தேர்ட் ஒன், அண்டா. அண்டா அப்படின்னா முட்டை. முர்கி அண்டா தேத்தி ஹை, கோழி முட்டை தருகிறது. அண்டர்லைன் பண்ணிட்டே வாங்க, ஏதாவது வேர்டு தெரியல அப்படின்னா டக்குன்னு மீனிங் எழுதிக்கோங்க. தூத். தூத் மீன்ஸ் மில்க். காய் தூத் தேத்தி ஹை, பசு பால் தருகிறது. ஃபிஃப்த் ஒன், தேஜ். தேஜ் மீன்ஸ் வேகமாக. கோடா தேஜ் தௌத்தா ஹை, குதிரை வேகமாக ஓடுகிறது. சூரஜ். சூரஜ் மீன்ஸ் சூரியன். சூரஜ் பூரப் மே நிக்கல்தா ஹை. ஓகேங்களா? செவன்த் ஒன், பானி. பானி மீன்ஸ் வாட்டர், நீர். யஹ் கரம் பானி ஹை, இது வந்து சூடான நீர். எயித் ஒன், அவுரத். அவுரத் மீன்ஸ் விமென். அவுரத் காம் கர் ரஹி ஹை. அவுரத் காம் கர் ரஹி ஹை. காம் கர் ரஹி ஹைனா வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஜமீன் தரை, ஃப்ளோர். மேஜ் ஜமீன் பர் ஹை, மேஜை வந்து தரையின் மேல் இருக்கிறது. 10th ஒன், கிதாப் புத்தகம். முஜே கிதாப் சாகியே, எனக்கு புத்தகம் வேண்டும். 11th ஒன், ஹாத். ஹாத் மீன்ஸ் கை. ஹாத் மே கியா ஹை, கையில் என்ன இருக்கிறது. ஸோ நான் மீனிங் சொல்லிகிட்டே வரேன், நோட் பண்ணிகிட்டே வாங்க. 12th ஒன், ஸ்கூல் பள்ளிக்கூடம். ஸ்கூல் மே பச்சே படுத்தே ஹைங்க, ஸோ பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்க, படித்து கொண்டிருக்கிறார்கள். 13th ஒன், மைதான் மைதானம். லடுக்கியாங் கேல்தி ஹைங்க. லடுக்கியாங் அப்படின்னா என்ன, கேர்ள்ஸ். சரியா? விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மைதான் மே அதை ஆட் பண்ணிக்கோங்க, அந்த சென்டென்ஸில் வரல. லடுக்கியாங் மைதான் மே கேல்தி ஹைங், அந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. 14th ஒன், தேனா. தேனா மீன்ஸ் கொடுக்கறது. ராதா கிதாப் கிதாப் தேத்தி ஹை, ராதா புத்தகம் கொடுக்கிறாள். சரியா? நெக்ஸ்ட் ஒன், 15th ஒன் பாருங்க. 15th ஒன், போல்னா. போல்னா மீன்ஸ் பேசுறது. ஷியாம் சச் போல்தா ஹை. ஷியாம் சச் போல்தா ஹை. 16th ஒன், தேக்னா. தேக்னா பார்க்கிறது. ஹம் ஆங்கோங் சே தேக்தே ஹைங்க, நாம் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியா? ஆங்கோங் அப்படின்னா கண்கள். சோட்டா. 17th ஒன், சோட்டா மீன்ஸ் ஸ்மால். யஹ் சோட்டா கர் ஹை, இது சிறிய வீடு. சரியா? 18th ஒன், படா. படா மீன்ஸ் பெரிய. ஹாதி படா ஜான்வர் ஹை. ஹாதி மீன்ஸ் எலிஃபண்ட், யானை பெரிய விலங்கு. ஜான்வர் மீன்ஸ் விலங்கு. 19th ஒன், அச்சா. அச்சா அப்படின்னா குட். ஓகேவா? முரளி அச்சா லட்கா ஹை. இந்த முரளிக்கு பதிலாக நீங்கள் உங்களோட நேம் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க, பாயாக இருந்தால். ஓகேங்களா? இல்லை இந்த நேம் ஸ்பெல்லிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சம் மதர் பாய் நேம் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கிற மாதிரி. ராம், ஷியாம், அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. 20, பால்து வீட்டு வளர்ப்பு. பில்லி பால்து ஜான்வர் ஹை, ஸோ கேட் வந்து ஒரு வீட்டு வளர்ப்பு விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 21, பேட். பேட் மீன்ஸ் மரம். யஹ் ஆம்கா பேட் ஹை, இது மாமரம். ஆம்கா பேடு அப்படின்னா மாமரம். சரியா? நாரியல் கா பேடு. 22, நாரியல் கா பேடு
அப்படின்னா தென்னை மரம், கோகனட் ட்ரீ. நாரியல் கா பேடு ஊஞ்சா ஹை. ஊஞ்சா அப்படின்னா ரொம்ப ஹைட், உயரமானது. நாரியல் கா பேடு ஊஞ்சா ஹை. 23 பஹன். பஹன் மீன்ஸ் சிஸ்டர். லலிதா மேரி சோட்டி பஹன் ஹை. லலிதா என்னுடைய சிறிய சகோதரி. 24 பேங்க், வங்கி. மைன் பேங்க் மே காம் கர்த்தி ஹூங். நான் வங்கியில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். சரியா? 25 நாம். நாம்னா என்ன, பெயர். துமாரா நாம் கியா ஹை, அந்த மாதிரி கூட நீங்கள் ஈஸியாக கூட எழுதிக்கலாம். மேரா நாம் ராம் ஹை. மேரா நாம் ராம் ஹை. என்னுடைய பெயர் ராம். பஹுஞ்சா, பஹுஞ்சனா சென்றடைதல், ரீச் ஆகுறது. யஹ் ரேல்காடி கப் மதுரை பஹுஞ்சேகி. இந்த ட்ரெயினை எப்போ மதுரை போகும், மதுரை ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 27 லவுட்னா திரும்பி வருதல். மாதாஜி சென்னை சே கப் லவுட்டி. ஸோ அம்மா எப்போ சென்னைக்கு திரும்ப வருவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 28 தஃப்தர் அப்படின்னா ஆஃபீஸ். மேரி தீதி தஃப்தர் மே காம் கர்த்தி ஹைங். என்னுடைய தீதி தஃப்தரில், தஃப்தர் மீன்ஸ் ஆஃபீஸில், காம் கர்த்தி ஹை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 29 பசந்த். பசந்த் மீன்ஸ் விருப்பம், லைக். சரியா? முஜே ஆம் பசந்த் ஹை. ஆம் அப்படின்னா மாமரம். ஸோ இன்கேஸ் ஆம்க்கு பதிலாக சேபு கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். சேபு, கேலா, பப்பீத்தா, இந்த மாதிரி உங்களோட விருப்பம் தான். ஸோ ஸ்பெல்லிங் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 30 ராஷ்டிர பாஷா அப்படின்னா தேசிய மொழி, நேஷ்னல் லாங்குவேஜ். ஹிந்தி ஹமாரி ராஷ்டிர பாஷா ஹை. ஹிந்தி நம்மளோட தேசிய மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 30 சென்டென்சஸ் வந்து பேஜ் நம்பர் 68 வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா இதில் 8 கேட்பாங்க. அதில் நீங்கள் எனி 5 எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியாகவே 10 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. யாருக்காவது கிளாஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. தன்யவாத்.